ரஷ்யா உக்ரைன் போர்ல ரொம்பவே ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான இழப்பை இப்போ உக்ரைன் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரஷ்யாவோட S-400 யூனிட் எந்த அளவுக்கு முக்கியம், உலகத்தில் இருக்கக்கூடிய கரண்டா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸில் S-400க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடமானது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த S-400 இது வரைக்கும் நிறைய இடங்கள் அடிக்கப்பட்டது, நிறைய இடங்கள்ல அதோட ரேடார் சேதமடைய வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த S-400 அடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க பண்ணியிருக்க சம்பவம் ரஷ்யாக்குள்ளே வச்சு பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோல் ரேடார்ன்றது முதன் முறையாக உக்ரைனோட ப்ரெசிஷன் கைடட் ஸ்ட்ரைக்குக்கு இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன செய்தியாக இருக்கலாம். S-400 ஏதோ ஒரு ரேடாரை அடிச்சிட்டாங்க, இதை ரஷ்யா ரீலோகேட் பண்ணுறதுக்கோ இல்லை இதை ரஷ்யா வேறு இடத்த மாற்றி அமைக்கிறதுக்கோ என்ன பெருசாக டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரஷ்யா அந்த இடத்த விட்டு மாற்றுற வரைக்கும் ஒட்டுமொத்த ஃப்ரண்ட்லைனையும் ரஷ்யா ஒரு பெரிய லூப் ஹோலில் விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பயன்படுத்தி உக்ரைன் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, போன வாரம் நம்ம பார்த்தோம்ல ஒரு சம்பவத்தை, இங்கேருந்து ரொம்ப பல 100 கிலோமீட்டர்கள் தாண்டி உக்ரைனோட ஏர்ஸ்பேஸ்லேருந்து கிளம்பின ட்ரோன்கள் ரஷ்ய பகுதிகளில் தாக்குச்சுன்னு, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இதனால ரஷ்யாவுக்கு ஏற்பட போட பிரச்சனைகள் என்னென்ன, இதை தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். S-400 பொறுத்த வரைக்கும் இதில் பல்வேறு விதமான ரேடார்ன்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக செட் ஆஃப் ரேடார்ஸ், வெப்பன் லாக் பண்ணுறதுக்கும் அந்த லாக் பண்ண வெப்பனை ட்ராக் பண்ணுறதுக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு ரேடார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆல்டிடியூடில் 400 கிலோமீட்டர்ன்ற அந்த டிஸ்டன்ஸையும் தாண்டி உயரம் அதிகபட்ச உயரத்தில் வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் உள்ள வரக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியான ரேடார்னு சொல்லிட்டு ஒரு 4-5 செட் ஆஃப் ரேடார் சேர்ந்தது தான் இந்த S-400 ரேடார் காம்ப்ளெக்ஸ்ன்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிசைலை ஃபயர் பண்ணுறது இல்லை அந்த மிசைலை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது கமாண்ட் சென்டரோட வேலை. ஸோ இப்போ எந்த ரேடார் இதில் அடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா 92N6ன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் ரேடார் இந்த உக்ரைனோட ஸ்ட்ரைக்கில் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ரேடாரோட வேலை என்னன்னா, மற்ற ரேடார்கள் மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா 96L6 மாதிரி இது ஜஸ்ட் டார்கெட்டை ட்ராக் பண்ணுற ரேடாரோ இல்லை டார்கெட்டை ஃபீட் பண்ணக்கூடிய ரேடாரோ கிடையாது. 96N6 பொறுத்த வரைக்கும் ஒரே டைமில் 18 டார்கெட்ஸை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டார்கெட் குவார்டினேட்ஸை 8 மிசைலுக்கு ஒரே நேரத்தில் 40N6ன்னு சொல்லக்கூடிய அந்த 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸுக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். அப்படி இன்புட்டாக கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த 92N6ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் ரேடாரோட வேலை இந்த மிசைலை சரியாக அந்த டார்கெட்டை நோக்கி செலுத்துறது தான். ஏன்னா S-400 அந்த மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் சிலதுக்கு ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் இருக்கு, அதுவே ரேடார் அலைகளை செலுத்தி அதுவே தன்னை அந்த டார்கெட்டை நோக்கி செலுத்திக்கொள்ளும். ஆனால் மற்ற சில ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அதனால சுயமா அதோட ரேடார் அலைகளை பயன்படுத்தி அது தன்னோட டார்கெட்டை நோக்கி அதை செலுத்தாம செமி ரேடார் ஹோமிங்னு சொல்லக்கூடிய அந்த கீழே இருக்க கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய இன்புட்ஸை பயன்படுத்தி தான் இது மோஸ்டா அந்த டைம்ல ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கண்ட்ரோல் ரேடார். டார்கெட்டை போயிட்டு இந்த மிசைல் என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும், அதை போயிட்டு அதை அடிக்கிற வரைக்கும் அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது இந்த ஒரு ரேடாரோட வேலை தான். ஏற்கனவே அந்த பெல்கரோடில் நிறைய பகுதிகளில் ADSMS ஃபயர் பண்ணி ஆக்குபைடு டான்பாஸ் ரீஜன்லையும் சரி இல்லை இந்த பெல்கரோட் ரீஜன்லையும் அடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் டான்பாஸ் ரீஜனில் பார்த்தோன்னா ஒரு ரேடார் ஸ்டேஷன் ஒரு லான்ச்சர்னு சொல்லிட்டு கடந்த 2024 இறுதி கட்டங்களில் உக்ரைன் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ரஷ்யாக்குள்ள வச்சு ஒரு S-400 அதுவும் பெல்கரோட் மாகாணத்தில் அடிக்கப்பட்டிருக்குன்னா இதுதான் சொல்லலாம். இதில் என்ன விதமான ஏவுகணையை பயன்படுத்தினாங்கிறத உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோ இல்லை உக்ரைனோட SBU உளவுத்துறையோ இது வரைக்கும் எந்த செய்தியிலையும் சொல்லலை. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் அவங்க கொடுக்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உண்மை. இதை ரஷ்யா அஃபிலியேட்டட் சில டெலிகிராம் சேனல்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்கு. ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரேடாரை இவங்க அடிச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நண்பர் ஒருத்தர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருப்பாரு. ரஷ்யா கிட்ட ஓர்னர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்பவே எப்படி சொல்றது மிகப்பெரிய சுவர் போன்ற அமைப்பு கொண்ட லாங் ரேஞ்ச் ரேடார்ஸ் இருக்குல்ல, அப்புறம் உக்ரைனோட ட்ரோன்கள் உள்ள வரப்போ இல்லை உக்ரைனோட இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் போகக்கூடிய அந்த ட்ரோன்கள் உள்ள வரப்ப அவங்களால ட்ராக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இந்த ஒரு மேப்பை நீங்க பாருங்க, ரஷ்யாவோட ஓவர் த ஹரிசான் எந்தெந்த இடத்துல ரேடார் இருக்கோ அது ஓவர்லாப்பிங் ரேடார்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்னோட கவரேஜ்ல இருந்து இன்னொன்று கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று கம்யூனிகேட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த ரேடார் மேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒவ்வொன்று இன்டர்செக்ஷன் ஆகுது இல்லை, அந்த இன்டர்செக்ஷன் ஆகிற இடங்கள்ல சில கேப்ஸ் இருக்கிறது உங்களால கண்காணிக்க முடியும். ஆக்சுவலா இது ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான். ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா எல்லா ரேடார்களாலையும் 100% உள்ள வரக்கூடிய த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணவே முடியாது. அது நம்ம இந்தியா பயன்படுத்தக்கூடிய ரேடார் இருந்தாலும் சரி,
அமெரிக்கா பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, ரஷ்யா பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்லை சீனா, எந்த நாடுகளோட ரேடார்கள்னாலையும் உள்ள வரக்கூடிய த்ரெட்ஸை கண்டிப்பாக 100% நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த த்ரெட்ஸ் உள்ள வருது இல்லை, அதோட சைஸ் பெருசாக இவங்களால 100% அக்யூரசியோட அதை ட்ராக் பண்ண முடியும். நார்மலாக உக்ரைனோட ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல தான் பறப்பாங்க. ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள போகிறப்போ இதே நிலைமை தான். ஆனால் ரஷ்யா மாசா ஸ்வாம் ட்ரோன்ஸை உள்ள அனுப்புறதுனால, ஒரே நேரத்தில் 50லேருந்து 60 ட்ரோன்களை உள்ள அனுப்புறதுனால அதை ஈஸியாக உக்ரைன் கண்டுபிடிச்சு நியூட்ரலைஸும் பண்ணுறாங்க. உக்ரைன் கிட்ட இருந்து வர செய்திகளை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ட்ரோன் அட்டாக்ஸை 80% ஆன்டி ட்ரோன் கன்ஸை வச்சும் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸை மட்டும் வச்சு தான் இவங்க இந்த மாதிரி ரஷ்யாவோட தாக்குதல்களை அந்த இடத்துல குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன் ரஷ்யாவோட ஒரு ஆயில் ரெஃபைனரி அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவோட இந்த ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அடிச்சிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது. ஏன் கசானில் வந்து அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் அடிச்சாங்களே, அந்த செய்திகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 ட்ரோன் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ரஷ்யா போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்புடைய ஒரு நாடை கம்ப்ளீட்டாக ரேடாரை வச்சு சர்வேலன்ஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ரேடார் கிராஸ் சிக்னேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை அந்த இடத்துல ட்ராக் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்னு சொல்லலாம். இந்த ட்ரோன்கள் உள்ள வருதுன்றது தெரியும், ஆனால் அந்த இடத்துல டேட்டா மிஸ்மேட்ச் ஆகும். ஒன்று, இந்த ட்ரோன்களோட ரேடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்க அதை கண்டுபிடிக்காம விடணும். அப்படி இல்லையா, நார்மலாக இப்போ வந்து ஒரு கூட்டமாக ஒரு பறவைகள் பறந்துச்சுன்னா அது ரேடாரில் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமோ அதே தான் ஒரு ட்ரோன் அந்த இடத்துல ஏற்படுத்தும். ஸோ அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னா, இல்லை இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது ஒரே சீராக ஒரே காலகட்டத்தில் கிடைக்கிறப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அது என்னன்னு பார்க்குறதுக்கு இவங்க அந்த இடத்துல ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பியிருக்கணும். அதை ரஷ்யா பண்ணலை, இப்போ வரைக்கும் அவங்க பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை உக்ரைனோட ட்ரோன்ஸால், ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில், அதுவும் சிங்கிள் டிஜிட்டில் போகக்கூடிய ட்ரோன்ஸால் ரஷ்யர்களுக்கு எதிராக பண்ண முடியுது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவால் இதே ஒரு கான்செப்ட்னால தான் பண்ண முடியுது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேடார்னால கண்காணிக்க முடியும். அது அளவில் பெருசாக இதோட கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கப்போ மட்டும்தான் அது ஒரு த்ரெட்டாக இவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்மியான எண்ணிக்கைகளில் உள்ள வரப்போ இவங்களோட ஒரு மிஸ்டேக்னால தான் ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடார்ஸை பொறுத்த வரைக்கும் S-400 பற்றி பெருசாக பேசுகிறோம், இல்லை பேட்ரியட்டை பற்றி பெருசாக பேசுகிறோன்னா, இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார்ஸும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கிட்ட இருந்து சேஃப் ஆனதே கிடையாது. பொதுவாக வந்து இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ்லாம் இந்த S-400 இருக்கட்டும், இல்லை பேட்ரியட்டோட அந்த ரேடியேஷன் எமிஷன், அந்த ரேடார் அலைகளை எப்படி பெறுவாங்கன்னா, ட்ரையாங்குலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு விமானம் பறந்துட்டு இருக்குன்னா மோஸ்ட்டாக வந்து ஏர் டு சர்ஃபேஸ் தான். வானத்திலிருந்து விமானத்திலிருந்து ஏவக்கூடிய அந்த ஏவுகணை தரையில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் நிலைகளை வந்து அடிக்கும். இதை வந்து ட்ரையாங்குலேஷன் ஒரு கான்செப்டில் சொல்லுவாங்க. ஒரு விமானம் மட்டும் இதில் கம்யூனிகேட் பண்ணது, குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 விமானங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ்லேருந்து இந்த ரேடார் எமிஷன்ஸை கேப்சர் பண்ணும். அப்படி கேப்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி பாயிண்ட்டாக இருக்குன்னா, நேரடியாக இப்போ ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு நூலை கட்டி ஒரு பொருள் அங்கே அனுப்புகிறோன்னா நேராக அப்படி போகிற மாதிரி போக முடியாது. எந்த இடத்துலேருந்து அந்த ரேடார் அலைகள் அதிகமாக வருது, எந்த இடத்துலேருந்து அந்த ரேடார் எமிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேவ் லென்த்தில் வருதுன்றதை இந்த ட்ரையாங்குலேஷன் கான்செப்ட் மூலியமாக தான் இவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் எக்ஸாக்டான ஒரு கோஆர்டினேஷனை GPS மூலயமா இந்த ஒரு மிசைலுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மிசைல் உள்ளே போகிறப்போ வெறும் ரேடார் அலைகளை மட்டும் நம்பி போகாது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க அந்த GPS லொக்கேஷனில் இந்த ரேடார் அலைகளை ட்ராக் பண்ண மாதிரியே போகும். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ன்றது ஒர்க் ஆகுது. இதுக்கு கவுண்டர் மெஷர் பண்ணுற மாதிரி கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டம்ஸ் கிட்ட ப்ராப்பரான ஒரு ஆன்டி ரேடியேஷன் கவுண்டர் மெஷர் இருக்கான்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் யாருக்கிட்டையும் பெருசாக கிடையாது. இப்போ வந்து டீகாய்ஸை பயன்படுத்தியும் ஒரு இடத்துல வந்து ஒரு உண்மையான இப்போ S-400 ஒரு ஒரிஜினல் ஒர்க்கிங் ரேடாரை வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேரலாக இன்னொரு டூப்ளிகேட் ரேடாரை வச்சுருப்பாங்க. டூப்ளிகேட் ரேடாரை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் ரேடாரில் அதை விட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாக டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதை விட கொஞ்சம், அதாவது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை அந்த டூப்ளிகேட் ரேடார் டிரான்ஸ்மிட் பண்ணும், அதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சியை ஒரிஜினல் ரேடார் டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஆன்டி ரேடியேஷன் மிசைலுக்கு அதோட எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி எதில் மேட்ச் ஆகும், டூப்ளிகேட் ரேடார் கூட மேட்ச் ஆகும். அதை போயிட்டு அது நேராக அடிக்கும். இது ஒன்று. இன்னொன்று பைசெக்ஷன் ரேடார்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒன்றுக்கும் அதிகமான ரேடார்ஸை குறிப்பிட்ட இடைவெளியில் வச்சு இதோட மொத்த கோஆர்டினேட்ஸையும், அதாவது டிரான்சிவர் தனியாக ரிசீவர் தனியாக செட் பண்ணி இந்த இடைவெளியை அதிகமாக்குவாங்க. இப்போ அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்ச மாதிரி ப்ராப்பரான ஒரு சிக்னல் ஒரு கட்டத்தில் இருந்து கிடைக்கல, இல்லை ஒன்றுக்கும் அதிகமான சோர்சஸ்லேருந்து கிடைக்குதுன்றப்போ அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால பெருசாக எதுவும் வேலை செய்ய முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இது ரெண்டு மட்டும்தான்
இருக்கிற வழி. இதை வச்சு மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இல்லை ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம்ன்றது தன்னை தானே பாதுகாத்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் மூணாவதாக ஒன்று சொல்லலாம், இந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம்ல, பன்சீர் போன்ற ஏவுகணை அமைப்புகளையும் இந்த மாதிரி ஆன்டி ரேடியேஷன் மிசைலுக்கு எதிராக இவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ன்றது இந்த ஒரு கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. இதை வந்து ஜாம் பண்ணுறதோ இல்லை வந்து அதை வந்து ஸ்பூஃப் பண்ணுறதுன்றதோ கடைசி கட்டத்தில் ஒரு நாட்டால் முயற்சிக்கப்படுது, இல்லை ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் க்ரூனால அந்த இடத்துல முயற்சிக்கப்படுதுன்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல ரிசல்ட் கொடுக்காது. அது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டே தீரும். இதில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 338 ரெஜிமெண்ட்னு நினைக்கிறேன் ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிவிஷன், அவங்களோட S-400 தான் டேமேஜ் பண்ணப்படுறதுக்காக செய்தி வந்திருக்கு. ஆனால் ரஷ்யா இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆல்மோஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா S-400 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதோட மார்க்கெட் வேல்யூன்றது இந்த ஒரு செய்தி வந்ததுக்கப்புறமா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ உக்ரைனும் ரஷ்யாவும் இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் வார்ஃபேரையும் நிறைய இடங்களில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே உங்களோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இப்போ நான் சொன்னதில் வந்து இந்த ட்ரையாங்குலேஷன் அந்த மாதிரி இல்லை இது உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி இன்னும் 1 or 2 டேஸில் ஒரு Q&A செஷன் மாதிரி கூட நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.